மாணவர்கிட்ட கிட்ட அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் பேசினாரு. நீங்க என்னதான் படிச்சாலும் என்னதான் போனாலும் ஆனா நல்ல தலைவர் இல்லைனாக்கா நீங்க படிச்சது பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவர்னாக்கா இளைய தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. பொய்யான செய்திகள், பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான போராட்டங்கள் இதே போல தமிழகத்துல நிறைய பேர் பார்த்தனா நடத்திட்டு வராங்க. இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளாசாரம் சாப்பிட்டு பல பேர் இறந்துருந்தாங்க. அதுக்கும் நான் போராட்டம் பண்ண போறேன்னு சில அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா களத்துல இறங்குனாங்க. ஆனா இருந்துட்டாலும் அவங்களுக்கும் அதுல தொடர்பு இருக்கு அப்படின்றதுதான் இளைய தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். இளைய தளபதி விஜய் அவர்கள் பரிசு கொடுத்துட்டு இருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா 10th 12th படிச்ச மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய தொகுதி வாரியாக பிரிச்சு 10th 12th படிச்ச மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மார்க் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காரு. 800 மாணவர்களுக்கு அந்த பிரைஸ் கொடுக்க போற இடத்துல மாணவர்கிட்ட அரசியல் பற்றி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. திமுக ஆட்சி சரியில்லை மறைமுகமாக விமர்சிச்சிருந்தாரு இளைய தளபதி விஜய் அவர்கள். அப்படி என்ன விமர்சிச்சிருந்தாரு இளைய தளபதி விஜய் அவர்கள்? திமுகவையும் பொய்யான பிரச்சாரம் நடத்துறாங்க, பொய்யான போராட்டம் நடத்துறாங்க. யார் கோசம் அந்த போராட்டம் நடத்துறாங்களோ அவங்க கிட்டே போய் பொட்டி வாங்கிக்கின்னு காசை வாங்கிக்கின்னு அந்த போராட்டத்துல போய் சும்மா ஒரு மேலோட்டமா போராட்டம் நானும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணேன் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கோசமே இது மாதிரி ஒரு மோசடி பார்த்தனாக்கா அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது யார் யார் பண்ணாங்க, என்னென்ன செய்யறாங்க? இளைய தளபதி விஜய் அவர்கள் யாரை எதிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் நடத்த போறாரு? இப்ப 10th 12th படிச்ச மாணவர்கிட்ட அரசியல் பற்றி என்ன அப்படி பேசினாரு, திமுகவை என்ன விமர்சிச்சாரு? சோ அதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இளைய தளபதி விஜய் அவர்கள் 10th 12th படிச்ச மாணவர்களுக்கு பரிசு பார்த்தீங்கன்னாக்கா அவர் கொடுக்கறது வழக்கம். அதே போல இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவர் கொடுக்கறது பட்ட பிரச்சனை இல்லை. மாணவர்கிட்ட அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. திமுகவை விமர்சிச்சிருந்தாரு. அப்படி என்ன திமுகவை விமர்சிச்சது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. இன்ஜினியர் படிச்சிருக்காங்க, டாக்டர் படிச்சிருக்காங்க. இதே மாதிரி பல துறைகள் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல துறைகள் தான். ஆனால் நம்மளுக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு தலைவர் இல்லை. அந்த தலைவர் மட்டும் கரெக்டா இருந்துட்டாங்கனாக்கா நிறைய பேர் பார்த்தோன்னா வேலை இல்லாம திண்டாட்டம் இருக்கு. படிச்சுட்டு வீட்டுல பார்த்தோன்னா படிச்சு வேலை செய்யல. அது மேல பிரச்சனைகள் வராது. அதனால நீங்க ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும். நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தா மட்டுமே தான் தமிழகத்துல நீங்க நல்லா படிச்சாலும் நல்ல ஒரு இடத்துக்கு போனாலும் அதுக்கான ஒரு அங்கீகாரமா அது கிடைக்கும். நீங்க ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்காம விட்டீங்கன்னாக்கா நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் உங்களுக்கு அதுக்கு பிரயோஜனமே இருக்காது அப்படின்னு இளைய தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவர்னாக்கா இளைய தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. பொய்யான செய்திகள், பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான போராட்டங்கள் மாணவர்கிட்ட நிறைய விஷயத்த சொன்னாரு. திமுகவும் அதிமுகவும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா கழுவி ஊத்துனாரு மறைமுகமாக. இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் சாப்பிட்டு பல பேர் பார்த்தோன்னா உயிர் இறந்துருந்தாங்க. அந்த உயிர் இறந்ததுக்கு பல அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் போராட்டம் நடத்துறேன்னு நிறைய பேர் பார்த்தோன்னா போராட்டம் நடத்தினாங்க. திமுக பெரிய விமர்சனம் வச்சிருந்தாங்க. ஆனா அது இளைய தளபதி விஜய் அவர்கள் எப்படி சொன்னாருனாக்கா, நிறைய பேர் பார்த்தோன்னா போராட்டம் வருவாங்க, நிறைய பேர் பார்த்தோன்னா பிரச்சாரத்துல போய் உட்காருவாங்க. ஆனா அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டா இருப்பாங்கனாக்கா 100% கரெக்டா இல்லை அப்படின்னு தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் சொல்றாரு. அப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை யாரை விமர்சிச்சு அவர் சொல்றாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தயவுசெய்து ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல்ல அனைவரும் பார்த்தீங்கன்னா வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்போர்ட் ஆதரவு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவுசெய்து சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காணொலியில இளைய தளபதி விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேசினாரு மாணவர்கிட்டன்றதை தொடர்ச்சி நம்ம பார்ப்போம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.